கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கும் நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் கூடி அவரை ஆராதிக்கிற பாக்கியமும் ஸ்லாக்கியமும் பெற்றிருக்கிறோம். கர்த்தரை நாம் ஆராதிப்பது மிகவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக இந்த ஞாயிறு ஆராதனையை ஜெபத்தோடு ஆரம்பிப்போமாக. ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகா கிருபையினாலே உம்முடைய ஆலயத்தில் இன்றைக்கு உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர், நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். ஆண்டவரே, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உம்மை ஆராதனை செய்து உம்மை மகிமைப்படுத்த இந்த ஆராதனை நாளை, இந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை, இந்த மனமகிழ்ச்சியான நாளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு சில பாடல்கள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். జ్యోతిర్మయుడా, నా ప్రాణ ప్రియుడా, స్తుతి మహిమలు నీకే. జ్యోతిర్మయుడా, నా ప్రాణ ప్రియుడా, స్తుతి మహిమలు నీకే. నా ఆత్మలో అనుక్షణం, నా ఆత్మలో అనుక్షణం, నా అతిశయము నీవే, నా ఆనందము నీవే, నా ఆరాధన నీవే, నా అతిశయము నీవే, నా ఆనందము నీవే, నా ఆరాధన నీవే. జ్యోతిర్మయుడా, నా ప్రాణ ప్రియుడా, స్తుతి మహిమలు నీకే. జ్యోతిర్మయుడా, నా ప్రాణ ప్రియుడా, స్తుతి మహిమలు నీకే. నా తండ్రి కుమారా
పరిశుద్ధాత్ముడా నా తండ్రి కుమారా పరిశుద్ధాత్ముడా త్రియేక దేవా ఆది సముద్రుడా త్రియేక దేవా ఆది సముద్రుడా నిన్ను నేను ఏమని ఆరాధించెదా త్రియేక దేవా ఆది సముద్రుడా నిన్ను నేను ఏమని ఆరాధించెదా జ్యోతిర్మయుడా నా ప్రాణ ప్రియుడా స్తుతి మహిమలు నీకే జ్యోతిర్మయుడా నా ప్రాణ ప్రియుడా స్తుతి మహిమలు నీకే నా ఆత్మలో అనుక్షణం నా ఆత్మలో అనుక్షణం నా అతిశయము నీవే నా ఆనందము నీవే నా ఆరాధన నీవే నా అతిశయము నీవే నా ఆనందము నీవే నా ஆராதன நீவே. ஆண்டவரை பாடல் மூலமாக நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை அவருடைய பாதப்படியில் வைத்து அவரை ஆராதனை செய்ய போகிறோம், தொழுது கொள்ள போகிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். அதை தியானித்த பிறகு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதாக துதிக்கத்தக்கதாக வந்து பாடல்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய துதி ஸ்தோத்திரங்களை பலிகளாக உம்முடைய பாதப்படியை சமர்ப்பித்து உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறோம். அதற்கு என்னுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் இப்பொழுது படித்து தியானிக்க போகிற வேத பகுதியை தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து யாக்கோபின் ஆராதனையை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். இந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் அதிகாரம் 35. தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோப்பின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோப்பும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமான படியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். வேத பகுதியை வாசிக்க கேட்டீர்கள். நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே யாக்கோபு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவர் பெத்தேலுக்கு வந்ததாக, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி ஆண்டவரை ஆராதனை செய்ததாக நாம் இங்கே வாசிக்கிறோம்.
இங்கே ரெண்டு முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு வர வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரை என்னென்ன காரணங்களுக்காக ஆராதனை செய்ய வேண்டும். இதே பகுதியில் இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய பாவமான காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு பாவமான காரியங்களை விலக்கி கொண்டு பரிசுத்தமான நிலையிலே இருந்து தேவனை ஆராதிக்க ஆயத்தப்பட்டு போக வேண்டும் என்று இங்கே புரிந்து கொள்கிறோம். இந்த விஷயத்தை 2ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 35 2வது வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி கொண்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த அவரோடு கூட இருந்தவர்கள், அவருடைய வீட்டாரும் கூட அவைகளை விலக்கிவிட்டு அவைகளை விட்டுவிட்டு கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது அந்நிய தெய்வங்களை வணங்குவது, விக்கிரக ஆராதனை செய்வது, இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம், ஆண்டவருக்கு விரோதமான பாவம். இப்படி ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களும் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களும் செய்கிறவர்களாக இருந்து ஆண்டவரை ஆராதித்தால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆராதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக, உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அழுக்கு படிந்த அவர்களுடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். வஸ்திரங்கள் நம்முடைய நீதியின் காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த பழைய அழுக்கு படிந்த நீதியின் கிரியைகளை விட்டுவிட்டு ஆண்டவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நீதியின்படி கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் என்று யாக்கோபு சொல்வதாக அர்த்தப்படுகிறது. ஆக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறவர்கள் எப்பேற்பட்ட ஆயத்தத்தோடு போக வேண்டும் என்றால், முதலாவது ஆண்டவர் அருவருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற பாவங்களை விட்டுவிட்டு போய் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக அழுக்கு வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு, அதாவது பழைய பாவ வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பழைய நீதியின் கிரியைகளை மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய நீதியை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்று நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவதாக 7ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவர் பெத்தேலுக்கு வந்து ஆராதனை செய்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு எல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அதாவது அந்த பெத்தேல் என்கிற அந்த ஸ்தலத்தில் யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு ஏசாவுக்கு பயந்து வீட்டை விட்டு ஊரை விட்டு புறப்பட்டு போன பொழுது ஆண்டவருடைய தரிசனத்தை இந்த இடத்துல பார்த்தார். அந்த பெத்தேல் என்கிற அந்த இடத்துல வந்து இப்பொழுது பலிபீடத்தை உண்டாக்கி ஆண்டவரை ஆராதித்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். அதாவது பெத்தேல் என்று சொன்னால் ஆண்டவருடைய வீடு என்று அர்த்தம்.
ஆண்டவருடைய வீடாகிய அந்த பெத்தேலில் வந்து யாக்கோபு ஆண்டவரை ஆராதனை செய்கிறார். நாமும் கூட ஆண்டவருடைய வீடாகிய தேவனுடைய சபை திருச்சபையில் வந்து தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்று இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே நாம் எப்படி ஆயத்தமாய் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக போக வேண்டும் என்று 3 காரியங்களை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். என்னென்ன காரணங்களுக்காக யாக்கோபு ஆண்டவரை ஆராதனை செய்தார் என்று பார்க்கும் பொழுது அதே காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறது. அந்த காரணங்களுக்காகவே நாமும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நம்மை ஆயத்தப்படுத்துவார். இப்பொழுது ஆதியாகமம் 35:3 நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்தார் என்று சொல்லுகிறார். அதாவது யாக்கோபுக்கு ஒரு ஆபத்து நேரிட்ட அந்த சூழ்நிலையிலே யாக்கோபு ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தந்திருக்கிறார். அதற்காக யாக்கோபு ஆண்டவரை ஆராதிக்கிறார். இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அருமையானவர்களே, நம்முடைய ஆபத்துகளில், நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய பிரச்சனைகளில், நம்முடைய வியாதிகளில், நமக்கு துன்பங்கள் நேரிட்ட சூழ்நிலைகளில், போராட்டங்களில், பயங்களில் ஆண்டவரை நோக்கி நாமும் கூட ஜெபம் பண்ணினோம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். நமக்கும் மறு உத்தரவு தந்து எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ரட்சித்து விடுவித்து காப்பாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக தேவனை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபு ஆண்டவரை ஆராதித்ததற்கு 2வது காரணம் அதே வசனத்தில் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவன். அவருடைய வழிகளெல்லாம் ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தார், யாக்கோபுக்கு துணையாய் இருந்தார். அதற்காக ஆண்டவரை யாக்கோபு ஆராதனை செய்கிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கும் துணையாக இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். சில நேரங்களில் ஜெபம் பண்ணாமலே புறப்பட்டு போகிறோம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு எந்த ஆபத்துகள் வராதபடிக்கு, எந்த அசம்பவிதங்கள் நேரிடாதபடி, எந்த சாத்தனுடைய தாக்குதல் உங்களை நெருங்காதபடி எல்லா வகையிலையும் எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் உன்னோடு இருந்து உங்களை வழிநடத்தி வந்தார். ஆண்டவர் நீங்கள் நடந்து போன உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் எத்தனையோ விதமான பள்ளத்தாக்குகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், வியாதிகள், சோர்வுகள், எந்த விதமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களோடு துணையாயிருந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதை மறந்துடாமல் ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நீங்களும் நானும் கூட ஆராதனை செய்ய வேண்டும். 3வதாக 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை யாக்கோபு ஆராதித்ததற்கான 3வது காரணத்தை 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டார். அதாவது யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து வீட்டை விட்டு தப்பி ஓடின பொழுது இந்த பெத்தேல் என்கிற இடத்துல தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபுக்கு அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் செய்தார். அதை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு பயந்து வீட்டை விட்டு போன அந்த நேரத்தில் வழியில் பெத்தேல் என்கிற இடத்துல
படுத்து உறங்கினார். அவர் தூங்குகிற நேரத்தில் அங்கே ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசினார். அதை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே என்ன சொல்லுகிறார்? நான் நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அதாவது ஆண்டவர் யாக்கோபுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எழுத்தளவில் யாக்கோபுக்கு நிறைவேற்றினார். அதை தான் அந்த இடத்துல யாக்கோபு சொல்லி பெத்தேலில் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி ஆண்டவரை ஆராதனை செய்து அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார் என்று வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு நிறைவேற்றினதற்காக ஆண்டவருக்கு யாக்கோபு ஆராதனை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. உங்களுடைய கஷ்டங்களில், உங்களுடைய வியாதிகளில், உங்களுடைய போராட்டங்களில், உங்களுடைய பயத்தில், உங்களுடைய நோய்களில், உங்களுடைய பிரச்சனைகளில் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி நீங்களும் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு வாக்கு மாறாத அந்த தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி உங்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நிறைவேற்றி இருக்கிறார். இதை நினைவு கூர்ந்தவர்களாக நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனங்கள் வரைக்கும் நாம் படித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் பரிசுத்தமாக வந்து ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய நீதியின்படி அல்லாமல் ஆண்டவருடைய நீதியை பெற்றுக்கொண்டவர்களாக ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். எந்த காரணங்களுக்காக ஆண்டவர் ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் 3 காரணங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார், அதற்காக கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வந்தார், அதற்காக ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் உரிமை பாராட்டி ஜெபித்த சூழ்நிலையில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்முடைய பட்சத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த காரணங்களுக்காக ஆராதனை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். நான் ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிடங்கள் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எப்படி ஆயத்தமாகி வர வேண்டும், உம்மை ஆராதிப்பதற்கான முக்கியமான காரணங்கள் ஒரு 3 காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் வாசித்து கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த வசனங்களின்படி, அந்த ஒழுங்கின்படி உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
குறையுள்ளவனானாலும் கூடவே இருக்கீரீ. நிறைவாம் புல் தரைகளில் மெதுவாய் நடத்துகிறீ. குறையுள்ளவனானாலும் கூடவே இருக்கீரீ. நிறைவாம் புல் தரைகளில் மெதுவாய் நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. திருப்தியாக்குகிறீ. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, யாக்கோபு பெத்தேலிலே பலிபீடத்தை உண்டாக்கி உம்மை ஆராதனை செய்தார் என்று ஆதியாகமம் 35 முதலாம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து தியானிக்கையிலே, எங்கள் தேவனாய கர்த்தாவே, நாங்கள் எப்படி தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாகி வர வேண்டும், என்ன காரணங்களுக்காக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களை உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இம்மட்டும் அவருடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் உபகாரம் நினைவு கூர்ந்தவர்களாக ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கண்ணீரோடு ஆராதனை செய்திருக்கிறார்கள். அடியானும் கூட ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் செய்த நன்மைகள் உபகாரங்கள் நினைவு கூர்ந்தவனாக என்னுடைய அற்பமான துதி ஸ்தோத்திர ஆராதனைகளையும் கூட இயேசு ரட்சகர் மூலமாய் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே பிதாவே, என்னுடைய சபையை சார்ந்த மக்கள் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ உமக்கு தெரியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மற்றும் ஆண்டவரே, என்னுடைய சபையை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களையும் நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். பிரதர் சார்லஸ், பிரதர் சங்கர், பிரதர் குமார், ராஜா, மேத்யூஸ், சத்யமூர்த்தி, ஆண்டவரே கர்த்தாவே, கார்த்திக், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். மற்றும் சகோதரிமார்கள் பூப்ரியா, சீதா, கோமதி, கீர்த்தி, ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, நீர் அவர்களோடு துணையாக இறுதி மட்டும் காத்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய துணையும் நிழலும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்களை எந்த விதமான பயமோ கவலையோ இல்லாதபடிக்கு உம்முடைய ஆவியானவர் மூலமாய் அவர்களை நிரப்பி கர்த்தாவே உற்சாகமாக மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நான் ஒரு ஜெபம் பண்ணின பிறகு உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஜெபம் பண்ணுகிறதான நேரத்தில் நீங்களும் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு பேச வேண்டும், இடைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த காலங்களில் ஆண்டவருடைய கிருபையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் கர்த்தருடைய கிருபைகளை குறித்து தியானிக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபைதான் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய கிருபைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய கிருபை என்றால் என்ன, ஆண்டவருடைய கிருபை பெற்றிருக்கிற நாம் அதன் மூலமாக ஆண்டவருடைய 7 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். அதாவது ஆண்டவருடைய கிருபை பெற்றிருக்கிற நாம் புலம்பல் 3:22 படி நிர்மூலமாகாமல் காக்கப்பட்டிருக்கிறோம். எபிரியர் 4:16 படி ஏற்ற காலத்தில் என்னென்ன உதவிகள் சகாயங்கள் தேவையோ அதை ஆண்டவருடைய கிருபையினால் ஜெபித்து பெற்றுக்கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில், வியாதிகள், சோர்வுகள் மத்தியில் அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டு வருகிறோம் என்று 2 தெசலோனிக்கர் 2:16 நாம் பார்த்தோம். நான்காவதாக, ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் பாவ சோதனைகளில் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவருடைய பலத்தை பெற்று சாட்சியாய் நின்று ஆண்டவருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று ரோமருக்கு நிருபம் 6:14 வாசித்தோம். ஐந்தாவதாக, ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் நற்கிரியைகளிலே நடப்பதற்கு ஆண்டவருடைய உதவியை பெற்று நற்கிரியைகள் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 9:8 வாசித்தோம். ஆறாவதாக, ஆண்டவருடைய கிருபை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய வரங்களை பெற்றிருக்கிறோம். அதை திறன்பட செய்வதற்கு வேண்டிய கிருபையையும் பலத்தையும் ஆண்டவரால் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று ரோமருக்கு நிருபம் 12:6 1 கொரிந்தியர் 15:10 வாசித்தோம். ஏழாவதாக, ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவான்களாக மாறப்போகிறோம். அந்த கிருபை நித்திய ஜீவனுக்குள்ளே, அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு நம்மை நடத்துகிறதா இருக்கும் என்று நாம் ரோமருக்கு நிருபம் 5:22 வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருடைய கிருபையை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று
ஒரு 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது என்று ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் 2வது பகுதி நாம் ஆண்டவருடைய கிருபை பெற்றிருக்கிறோம், அந்த கிருபையை என்ன செய்ய வேண்டும் என்று தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது. முதலாவதாக கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் அதை வீணாக்கி கொள்ளக்கூடாது, விருதாவாக்கி கொள்ளக்கூடாது. கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிற நீங்கள் அந்த கிருபையை வீணாக்கி கொள்ளக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுலடியார் இங்கே சொல்லுகிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார் என்று எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு அருளி இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய கிருபை பெற்றிருக்கிற நாம் அதை வீணாக்கி கொள்ளக்கூடாது, விருதாவாக்கி கொள்ளக்கூடாது. வேதத்தில் ஒரு நபரை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை பெற்றார், ஆனால் அந்த கிருபையை வீணாக்கி கொண்டு விருதாவாக்கி கொண்டு வாழ்க்கையில் வீணாய் போய்விட்டார். அவர் லோத்து என்பவர். லோத்து ஒரு நீதிமானாய் இருந்தார் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர் சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அந்த பட்டணத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் சோதோம் கொமோரா பட்டணத்தாருடைய பாவங்கள் மிகவும் கொடியவைகளாக இருந்தது. ஆண்டவர் அந்த பாவங்களை பார்த்து சகிக்க முடியவில்லை. ஆண்டவர் பொறுமை இழந்து விட்டார். அந்த பட்டணத்துக்கு நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணி அந்த பட்டணத்தின் மீது வானத்திலிருந்து அக்கினி வர்ஷிக்க பண்ணத்தக்கதாக கர்த்தர் செய்து அந்த பட்டணத்தை அழித்தார் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே இருந்த அந்த லோத்து ஆண்டவருடைய கிருபை பெற்று அந்த பட்டணத்து மனிதர்களோடு கூட அவரும் அழிந்து போகாமல், எரிந்து போகாமல், சாம்பலாய் விடாமல் அவரை ஆண்டவர் வெளியிலே கிருபையாய் அவரை வழிநடத்தினார். அந்த பட்டணத்திலிருந்து ஆண்டவரால் வெளியிலே கொண்டு வரப்பட்ட பிறகு நான் கிருபை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே. உம்முடைய கண்களில் உம்முடைய அடியானுக்கு கிருபை கிடைத்ததே என்கிறார். ஆண்டவருடைய கிருபை லோத்துவுக்கு கிடைத்தது. அவர் கிருபையாய் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். அவர் வெளியில் வந்த பிறகு அங்கே ஒரு மலையை காண்பித்து, நீ அந்த மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவனை தப்பும்படியாய் நீ அங்கே ஓடிப்போ என்று ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்பத்தக்கதாக நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அந்த மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக, அந்த மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன்.
என்று சொன்னார். அதோ அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய், நான் அந்த ஊருக்குள் ஓடி போகத்தக்கதாக, அது கிட்ட இருக்கிறது, அது ரொம்ப அருகாமையிலே கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், நான் அங்கே ஓடி போகட்டும், நீர் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படியாக அனுமதி பெற்று லோத்து அந்த அருகாமையில் கிட்ட தெரிந்த ஒரு ஊருக்குள்ளே இருக்கும்படியாய் போனார். அங்கே போன பிறகு லோத்துவுக்கு இருந்த 2 பெண் பிள்ளைகள் லோத்துவுக்கு திராட்சரசத்தை கொடுத்து அவர் மிகவும் மயங்கிய நிலையில் இருந்த நேரத்தில் லோத்துவோடு கூட பாவம் செய்தார்கள். இப்படியாக லோத்துனுடைய குடும்பம் நாசமாய் போய்விட்டது. ஒரு நீதிமானாக இருந்தும் அவர் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வேதத்தில் நின்று விட்டார். இங்கே ஆண்டவருடைய கிருபை பெற்ற பிறகு லோத்து அங்கே ஒரு மலையை காண்பித்து அங்கே போக சொல்லி ஆண்டவர் சொன்னால் அவர் அங்கே போக மறுத்து விட்டார். 19ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், என்னால் அங்கே போக முடியாது என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார். இவரால் முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்க மாட்டார். நீ அங்கே ஓடிப்போ என்று சொன்னால் ஓடிப்போக இவரால் முடியாது என்ற பட்சத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். இவரால் முடிகிற காரியம்தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? அங்கே ஓடிப்போக என்னால் முடியாத ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? இது ஒரு சாக்கு. இரண்டாவதாக, நீ உன் ஜீவனை தப்பும்படியாய் அங்கே போ என்று ஆண்டவரால் நடத்தப்படுகிறார். அங்கே போனால் தான் உனக்கு சேஃப்டி, அங்கே போனால் தான் நீ உயிரோடு இருப்பே, ஜீவனோடு இருப்பே என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், 19ஆம் வசனத்தில். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? அங்கே போனால் நான் மரித்து விடுவேன், எனக்கு தீமை நேரிடும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவநம்பிக்கை, அவிசுவாசம். அடுத்ததாக, ஆண்டவர் அந்த மலைக்கு போக சொன்னால் அருகாமையில் கிட்ட ஒரு சின்ன ஊர் தெரிகிறது, நான் அங்கே போவேன் என்று பர்மிஷன் கேட்கிறார், அனுமதி கேட்கிறார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் அவருடைய சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி தான் ஒரு இடத்தை சூஸ் பண்ணி தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த 3 காரணங்கள் நிமித்தமாக ஆண்டவர் கிருபையா இவரை அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் ரட்சித்தாலும் அந்த கிருபையை வீணாக்கி கொண்டார். அந்த கிருபையில் அவர் இன்னும் வளர்ந்திருக்க வேண்டும், சொகித்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கிருபையை அவர் வீணாக்கி கொண்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு இருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள், பாவமான வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நாளுக்காக இந்த உலகம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே காக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அதனாலே சகோதரனே, சகோதரியே, இந்த உலகம் அழியப் போகிறது. இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கை வாழ்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவருடைய கோபமும் ஆண்டவருடைய தண்டனையும் வரப்போகிறது. பாவத்தின் சம்பளம் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு பரலோகத்துக்கு போக வேண்டும் அல்லது நரகத்துக்கு போக வேண்டும். தேவ பக்தி இல்லாதவர்களாக பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் உன்னை கிருபையாய் ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடத்தில் வா, உன்னுடைய பாரங்களெல்லாம் தீர்த்து உன் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து உன்னை நீதிமானாக மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் உன்னை நான் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். கிருபையாய் ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை நீ மதித்து, நீ நம்பி, நீ ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய கிருபை பெற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும்.
நீ லோத்துவைப் போலவே ஆண்டுடைய வார்த்தையை மதிக்காமல் உன் சுய விருப்பத்தின்படி போவா என்று சொன்னால், அல்லது ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இந்த கர்த்தருடைய அன்பை நிராகரிப்பாய் என்று சொன்னால், அல்லது லோத்துவைப் போலவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் ஒரு அவிசுவாசத்தோடு அவநம்பிக்கையோடு உன்னுடைய சொந்த வழியிலே நீ பயணிப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன் மீது காண்பிக்கிற அந்த கிருபை வீணாக போகும். உன்னுடைய வாழ்க்கையும் லோத்துவின் வாழ்க்கையைப் போல வீணாகிவிடும். உன் குடும்பமும் நீயும் உலகத்தில் வீணாக போய்விடுவீங்க, விருதாவாக போய்விடுவீங்க. அதனால் இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கிருபையை வீணாக்கி கொள்ளாதீர்கள், விருதாவாக்கி கொள்ளாதீர்கள். அந்த கிருபையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் அந்த கிருபையை இழந்து விடக்கூடாது. எபிரேயருக்கு அது நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமானால், எதனால் ஆண்டவருடைய கிருபையை நாம் இழந்து விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால், கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. எப்படி நாம் ஆண்டுடைய கிருபையை இழந்து போகிறோம் என்றால், கசப்பு, வெறுப்பு, துவேஷம் யார் மேலாகிலும் நாம் வளர்த்து கொள்வோமானால் ஆண்டவருடைய கிருபை நாம் இழந்து விடுகிறோம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நிறைய பேருக்கு இந்த மாதிரி கசப்பு, வெறுப்பு, துவேஷங்கள் அவங்களுடைய உள்ளத்தில் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவுலடியார் சபைகளுக்கு சொல்லும் பொழுது அதையெல்லாம், இந்த கோபம், மூர்க்கம், கசப்பு, துவேஷங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எபேசியருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போமானால் அங்கே அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நம்முடைய உள்ளத்தில் கசப்பு, வெறுப்பு, துவேஷம், பகை உணர்வுகள் இருக்கும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடுவீர்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கசப்புகள் இருக்கக்கூடாது. இந்த கசப்பு என்பது இருந்தால் அதனால் பல நஷ்டங்கள். ஒன்று இந்த வசனத்திலேயே வாசிக்கிறோம். என்ன? அது மற்றவர்களை தீட்டுப்படுத்தும், அடுத்தவர்களையும் கலக்கம் உண்டாக்கி அடுத்தவர்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ என்னுடைய மனசில் ஒருவர் மீது ஒரு கசப்பு, வெறுப்பு இருக்கும் என்றால் நான் அந்த நபரை குறித்து எல்லாருக்கும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவேன். அதனால் அந்த நபரை குறித்ததான ஒரு குட் இம்ப்ரெஷன், நல்ல அபிப்பிராயம் மற்றவங்களுக்குள்ளே, குறிப்பாக சபை மக்களுக்குள்ளே நான் அப்படி செய்யும் பொழுது எந்த சகோதரனை குறித்து அல்லது எந்த சகோதரியை குறித்து நான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவேனோ அவர்கள் மீது சபை மக்களுக்கு ஒரு சரியான மதிப்பு இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, ஒரு பேட் இம்ப்ரெஷன், ஒரு தவறான அபிப்பிராயம் உண்டாயிருக்கு. இந்த கசப்பு, வெறுப்பு, துவேஷம் எனக்குள்ளே ஒருவரை குறித்து இருக்கும் என்றால் இதனால் இன்னொரு ரெண்டாவது நஷ்டம் என்னன்னு சொன்னால், அது ஜபத்துக்கு தடையாக இருக்கும். ஜபத்திற்கு தடையாக இருக்கும். சிலவருடைய ஜபங்கள் இந்த காரணத்தினாலேயே ஆண்டவர் கேட்பதில்லை, அதுக்கு பதில் கொடுப்பதில்லை. மற்றவங்க மேலே கசப்பும், வெறுப்பும், வைராக்கியமும், துவேஷமும் உள்ளத்தில் வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் மீது, சபை மக்கள் மீது வைத்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர்றதில்லை. பைபிளையும் அப்படி சொல்லியிருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் மன்னிப்பு கேட்டு எந்த விதமான வைராக்கியங்களும் கசப்புகளும் பேதங்களும் இல்லாமல் அந்யோன்யமாக இருங்கள். அப்படி இருந்து ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார் என்று அங்கே இருக்கிறது. மூணாவதாக இன்னொரு நஷ்டம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு
யார் மேலாகிலும் கசப்போ துவேஷமோ வெறுப்போ வைராக்கியமோ உள்ளத்தில் வளர்த்து கொண்டே இருப்போமானால் அது வேறு வேறு பாவங்களுக்கெல்லாம் நம்மை வழி நடத்தும். இதற்கு உதாரணம் தான் காயின். காயினுக்கு ஆபேல் மீது கசப்பு வளர்ந்தது. அவருடைய உள்ளத்தில் வளர்ந்த அந்த கசப்பு கடைசியில் ஆபேலை கொலை செய்யும் அளவுக்கு இவனை நடத்தியது. அதனால தான் சொன்னேன், இந்த கசப்பு வெறுப்பு வைராக்கியங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் வளர்த்து கொண்டால் நமக்குள்ளே இருக்கிற கசப்பு வைராக்கியத்தின் மூலமாக அடுத்தவங்க கெட்டு போவாங்க, மற்றவங்க தீட்டுப்படுவாங்க. நமக்குள்ளே கசப்பு வெறுப்பு இருக்கும் என்றால் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராது. நமக்குள்ளே கசப்பு வெறுப்பு வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால் வேறு வேறு பாவங்களுக்கெல்லாம் அது நம்மை கொண்டு செல்லும். அதனால் இந்த கசப்பு துவேஷங்கள் பகை உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையை நாம் இழந்து விடுவோம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்னு சொல்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க, ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறாங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை அருமையாய் விவரமாய் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கசப்புகள் துவேஷங்கள் வைராக்கியங்கள் இருக்க தான் செய்யுது. இதுக்கு நல்ல அருமையான உதாரணம் சவுல் ராஜா. சவுல் ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவரை அபிஷேகம் பண்ணினார், அவரை ஆசீர்வதித்தார். அவரை பார்த்து ஆண்டவர் மிகவும் இம்ப்ரெஸ் ஆனார். ஆனால் அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டு கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிறகு தாவீதின் மீது அவருக்கு ஒரு கசப்பு பொறாமை வைராக்கியம் ஏற்பட்டது. காரணம் என்ன? தாவீதை அந்த நாட்டு மக்கள் புகழ்ந்தார்களாம், அதுதான் காரணம். அந்த கசப்பு அவருக்குள்ளே எந்த அளவுக்கு வளர்ந்தது என்றால், நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு வளர்ந்தது, எப்படியெல்லாம் கசப்பினால் நிறைந்தவராய் அவர் செயல்பட்டார் என்று நாம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமானால் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கடைசியில் இந்த பகைமை கசப்பு தாவீதின் மீது அவர் வளர்த்து கொண்ட காரணத்தினால் ஆண்டவருடைய கிருபை இழந்து விட்டார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சவுலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. சவுலை விட்டு ஆண்டவர் விலகி போனார். சவுலை ராஜா என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் இறக்கிவிட்டார். சவுலுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் தோல்வி. கடைசியில் தற்கொலை செய்து கொண்டு அவர் மரித்து விட்டார் என்று அந்த 1 சாமுவேல் கடைசி அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய கிருபையை இழந்து விட்டால் வேறு என்ன நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய முடியும்? நம்மால் வாழ முடியாது, நம்மால் ஜெயிக்க முடியாது, நம்மால் நிம்மதியாக ஆசீர்வாதமாக வாழவே முடியாது. அதில் அருமையான கருத்து பிள்ளைகளே, கசப்பும் பகைமையும் நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து கொண்டால் ஆண்டவருடைய கிருபையை நாம் இழந்து விடுவோம். கசப்பும் பகையும் வளர்த்து கொள்ளாமல் மன்னிக்கிற சுபாவத்தோடு, கர்த்தரனை மன்னித்திருக்கிறார் நாமும் மன்னிப்போம் என்கிற நல்ல மனதோடு மற்றவர்களை நாம் மன்னிப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்துவார், பயன்படுத்தி கொள்ளுவார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோசேப்பு. யோசேப்பை குறித்து ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவரை அவருடைய கூட பிறந்த அண்ணன்மார்கள் எகிப்து நாட்டில் உள்ள வர்த்தகர்களுக்கு வியாபாரிகளுக்கு விற்றுவிட்டார்கள். அவர் அங்கே போன பிறகு ஆண்டவருக்கு பயந்து இவர் வாழ்ந்ததினால கர்த்தருடைய கிருபை இவருக்கு துணையாக இருந்தது. இவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு நேரம் வந்தது, அவரை யார் துன்புறுத்தி எகிப்து வர்த்தகர்களுக்கு விற்றார்களோ அந்த அண்ணன்மார்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய அல்லது அவர்களுக்கு பதிலுக்கு ஏதாகிலும் தீமை செய்வதற்கு பொருத்தமான ஒரு நேரம் யோசேப்புக்கு வந்த பொழுது அவர் அந்த பகை கசப்பு மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு தீமை செய்யவில்லை, அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்கவில்லை. யோசேப்பு
அவர்களை மன்னித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவர்களுக்கு நன்மை செய்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம், நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக் யோசேப்புக்குள்ளே இருந்ததினாலே ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்தார், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்தார், அவருடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக்கி விட்டார். ஆகவே மன்னிக்கிற சுபாவம் தெய்வீக சுபாவம், பதிலுக்கு பதில் செய்கிற சுபாவம் சாத்தானுடைய சுபாவம். அதனால் நாம் கசப்பு வளர்த்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் நிமித்தமாக நமக்கு நிறைய நஷ்டங்கள் அதனால் இருக்கிறதே என்று உணர்ந்தவர்களாக மற்றவர்களை நமக்கு எந்த தீமை செய்திருந்தாலும் எந்த விதமான கெடுதல் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிப்போம், மறப்போம். கசப்பை வளர்த்து கொள்ளாமல் கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாக உருவாவோமாக. மூன்றாவதாக, கர்த்தருடைய கிருபை நம்மேல் அதிகமாக இருப்பதினால் நாம் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல், நம்மை மண்ணென்று நினைவு கூர்ந்து நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையில் தொடர்ந்து பாவங்களை செய்யக்கூடாது. ரோமருக்கு அது நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. அதாவது ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை மீறி தப்பு பண்ணும்போது, பாவம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறதில்லை, நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதில்ல. கிருபையாய் நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் தொடர்ந்து பாவங்களிலேயே நிலைத்திருப்போமா? பாவங்களை தொடர்ந்து செய்வோமா? அப்படி செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, ஆண்டவர் மிகவும் கிருபையுள்ளவராய் இருந்து நம்மை மன்னிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய கிருபையை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் சமர்ப்பித்து நாம் இன்னும் என்னென்ன காரியங்களில் திருந்த வேண்டுமோ திருந்தி வாழ வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள், பழையவைகளெல்லாம் ஒழிஞ்சு போகணும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிஞ்சு போக வேண்டும், அவ்வளவுதான். எல்லாம் புதிதாயின. நாம் கர்த்தர் பிள்ளைகளாய் மாறின பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும். பழைய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. பழைய விஷயங்கள் என்றால் என்ன? ஒரு 7 காரியங்களை சொல்கிறேன் பாருங்களேன். பழைய விஷயங்கள் என்றால், பழைய காலத்தில், நாம் ரட்சிக்கப்படாத காலத்தில் பெருமையுள்ளவங்களாக வாழ்ந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை, நம்முடைய வார்த்தையில் பெருமை, நம்முடைய நடக்கையில் பெருமை, நாம் உடைபுடுத்துறதுல பெருமை, நம்ம பார்வையில் பெருமை, நமக்கு பணம் இருக்கிறதுனாலையோ, பதவி இருக்கிறதுனாலையோ, ஜனங்கள் இருக்கிறதுனாலையோ, படை இருக்கிறதுனாலையோ ரொம்ப பெருமையாக வாழ்ந்திருக்கலாம், பெருமையோடு மேட்டுமையோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பழையவைகளெல்லாம் ஒழிஞ்சு போகணும் என்று சொன்னால், அந்த பழைய பெருமையெல்லாம் ஒழிந்து போகணும், புதிதாக வேண்டும் என்றால் நமக்கு அந்த பெருமையான சிந்தைக்கு பதிலாக தாழ்மையான சிந்தை நமக்கு வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. தாழ்மையான சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை, அந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். நாம் பெருமையாய் இருந்தால் ஆண்டவர் பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்பார்.
வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னாலும் கூட தேவதூதர்களுக்கெல்லாம் ஆர்ச் ஏஞ்சலாக இருந்து ஆண்டவரை ஆராதனை செய்வதில் மற்ற தூதர்களை நடத்தி கொண்டிருந்த லூசிஃபர் என்பவனும் கூட பரலோக ராஜ்யத்தில் இருந்தபொழுது பெருமைப்பட்டான். அதனால் அங்கிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். அவன் கீழே வந்து விழுந்து சாத்தானாக மாறிவிட்டான் என்று ஏசாயா 14:13-15 வரை, எசேக்கியேல் 28:17 வசனங்களில் வாசிப்போமானால் அதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பெருமை ஒழிஞ்சு போகணும். தாழ்மையின் சிந்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறின பிறகு என்று சொன்னால், இன்னொரு விஷயம் என்னவென்றால் பழைய பொறாமைகள் ஒழிந்து போக வேண்டும். என்னாகமம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் முதலில் இருந்து 30 வசனம் வரைக்கும் வாசிப்போமானால் பார்க்க முடிகிறது. அங்கே கோராகு, தாத்தான், அபியா என்பவங்க மோசேக்கு விரோதமாக எழும்பினாங்க. மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தி கொண்டு போகிறார். அவர்களுக்கு தலைவராயிருந்து நடத்துவதை இந்த 3 பேர் பார்த்து பொறாமை கொண்டார்கள். இவர் தான் பெரிய லீடரா? இவரால் தான் முடியுமா? இவர்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா? நம்மக்கிட்ட பேச மாட்டாரா? நாமும் கூட ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தானே என்று யோசித்து அவருக்கு விரோதமாக எழும்பி பேசினார்கள். அப்பொழுது 30ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த 3 பேரையும் அவரோடு கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்களையும் குடும்பமாக பூமியில் புதைந்து போகும்படி செய்தார். அங்கே வசனம் எப்படி இருக்கும் என்றால், பூமி தன் வாயை பிளந்து அவர்களை விழுங்கிவிட்டது என்று இருக்கும். அது அருமையான கற்றுப்பிள்ளைகளை, நமக்கு பொறாமைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு பழையவைகள்லாம் ஒழிந்து போகணும். பழைய பொறாமை புத்தி எல்லாம் ஒழிந்து போகணும். எல்லாம் புதிதாக வேண்டும். பொறாமை என்பது ஒழிந்து புதிதாக எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற சுபாவம் நமக்குள்ளே வளர வேண்டும். 3ஆவதாக, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு பழையவைகளெல்லாம் ஒழிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்றால் பழைய இச்சைகள், ஆசைகள், ஆசாபாசங்கள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். பழைய காலத்தில், நாம் ரட்சிக்கப்படாத காலத்தில் வேதம் சொல்லுகிறபடி பார்த்தால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற இச்சைகள், ஆசைகள் நமக்குள்ளே இருந்தது. உலக மக்கள் சொல்லுவது போல சொல்ல வேண்டுமானால் பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை என்கிற ஆசைகள் நமக்குள்ளே இருந்தது. இப்போ நாம் கர்த்தர் பிள்ளைகளாய் மாறின பிறகு அந்த ஆசைகளெல்லாம் போக வேண்டும், அந்த இச்சைகளெல்லாம் போக வேண்டும். இப்படிப்பட்ட இச்சைகள், ஆசைகளோடு வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில், இந்த உலகம் அழியும் போது அதோடு கூட அவங்களும் அழிந்து விடுவார்கள். இதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய இச்சைகளெல்லாம் போய் நாம் புதிதாக ஆண்டவர் மீது வாஞ்சியுள்ளவர்களாகவும், ஆண்டவருடைய வேதத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாகவும், ஆண்டவருடைய ஊழியத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாகவும், சபை மக்கள் மீது வாஞ்சியுள்ளவர்களாகவும், பரலோகத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பழைய ஆசைகளெல்லாம் ஒழிந்து புதிய வாஞ்சைகள், ஆசைகள் நமக்குள்ளே வளர வேண்டும். 4ஆவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறின பிறகு பழையவைகளெல்லாம் ஒழிய வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் பழைய லைஃப் ஸ்டைல் எல்லாம், வாழ்க்கை முறை மாற வேண்டும். அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவதற்கு முன்பு இருந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை மாற வேண்டும், புதிதாக வேண்டும். அந்த காலத்தில் நாம் உலகத்தாரை போல ட்ரெஸ் உடுத்தி கொள்ள வேண்டும், உலகத்தாரை போல நம்முடைய நடை, உடை, பாவனைகள், லைஃப் ஸ்டைல் இருக்க வேண்டும்
என்று மிகவும் நாகரிகமாக மாடர்னாக வாழ்ந்திருக்கலாம். அது ரட்சிக்கப்படாததற்கு முன்பு அப்படி நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு நம்முடைய நடை, உடை, பாவனை, லைஃப் ஸ்டைல், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் புதிதாக வேண்டும். நாம் பழையபடியே வாழ வேண்டும் என்று நினைப்பு, சிந்தை நமக்கு இருக்கும் என்றால் அதை தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது மாம்ச சிந்தை என்று. மாம்ச சிந்தை என்றால் அதுதான். இப்படிப்பட்ட மாம்ச சிந்தையோடு நாம் வாழ்வோமானால், பழையபடியே பழைய காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே லைஃப் ஸ்டைலோட ரட்சிக்கப்பட்ட பிறகும் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நாம் வாழ்வோமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பக்தி வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, கடவுள் மீது நமக்கு இருக்கிற பற்று, வைராக்கியம் எல்லாம் செத்துவிடும். வசனம் அதை தான் சொல்லுகிறது. ரோமருக்கு அது நிருபத்தில் நாம் அதை வாசிப்போமானால் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மாம்சத்தின்படி பிழைத்தால் மாம்சத்தின்படி நாம் பிழைத்தால் சாவீர்கள். சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்ச சிந்தையோடு வாழ்ந்தோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செத்தவர்களாக இருப்போம். பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால், 5ஆவதாக இன்னொரு குறிப்பு என்னவென்றால், பழைய பேச்சுக்கள் எல்லாம் ஒழிந்து விட வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி பேசினோமோ அதெல்லாம் மாறணும். பழைய காலத்தில் எப்படி பேசினோமோ அந்த பேச்சுக்கெல்லாம் ஒழிந்து நாம் பேசுகிற வார்த்தைகள் புதுசாக இருக்கணும் கேட்குறவங்களுக்கு. பழைய காலத்தில் நாம் மற்றவங்களை கேலி பண்ணுறவங்களாக இருந்திருக்கலாம், மற்றவங்களை கமெண்ட் அடிக்கிறவங்களாக இருந்திருக்கலாம், நிறைய பொய் பேசுகிறவங்களாக இருந்திருக்கலாம், மற்றவங்க மீது குறை சொல்லுகிறவர்களாக, கோல் சொல்லுகிறவர்களாக இருந்திருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து பேசியிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் பழையவைகள் ஒழிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறின பிறகு எல்லாம் புதியவைகளாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளில் மாற்றம் காணப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரிடத்தில் கணக்கு சொல்ல வேண்டும் என்று மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வார்த்தைகள் பழையவைகள் ஒழிந்து புதிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். 6ஆவதாக, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பழையவைகள் ஒழிந்து விட வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்றால் சுயசித்தத்தின்படி வாழ்கிற அந்த வாழ்க்கை போக வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாய் மாற வேண்டும். சுயசித்தத்தின்படி வாழ்ந்தது பழைய வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது புதிதாக நாம் மாறி ஆண்டவருடைய சித்தத்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற குறிக்கோளோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழாமல் சுயசித்தத்தின்படியே வாழ்வோம் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மால் போகவும் முடியாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:21 சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எது செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற புதிய சிந்தையோடு கூட வாழ்வோமாக. கடைசியாக 7ஆவதாக, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பழையவைகளெல்லாம் ஒழிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பழைய காலத்தில் உங்களுடைய சுயநலத்துக்காக, தன்னலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை ஒழிந்து ஆண்டவர் சொல்லுகிறபடி தன்னலமில்லாத எல்லாரையும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை புதிதாக உனக்குள் வர வேண்டும் என்று அர்த்தமாகும். பழைய காலத்தில் அப்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய தன்னலத்துக்காக, நாம் நல்லா இருந்தால் போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பிள்ளைகளை மாறின பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை எல்லாரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு நீ நேசிக்க வேண்டும் என்று மத்தேயு 22:37 சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உன்னை மட்டுமே நீ நேசித்து கொள்ளக்கூடாது, உன்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று மத்தேயு 22:39 சொல்லியிருக்கிறார். இன்னும் கூட
பவுலடியார் சொல்லும் பொழுது எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாருடைய நன்மைக்காகவும், எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ரட்சிப்பும் கர்த்தருடைய கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, உலகம் சேமமாக இருக்க வேண்டும் என்று, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக சுயநலம் இல்லாமல் நீ ஜெபம் பண்ண வேண்டும், உனக்காக மட்டுமே ஜெபம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. இது பிரதானமாய் நான் சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லுகிறார். இது ஆண்டவருக்கு பிரியமான விஷயம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ ஒரு சுயநலவாதியாக இருந்திருக்கலாம், தன்னலவாதியாக இருந்திருக்கலாம். நீ நல்லா இருந்தால் போதும், உன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், உன்னுடைய சுற்றுமுற்று உள்ளவர்கள் நல்லா இருந்தால் போதும் என்று அவர்களை நேசிக்கிறவர்களாய் நீ ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த சுபாவம் ஒழிந்து எல்லாரையும் நேசிக்க வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், எல்லா உலக மக்களையும் நாம் அன்பாய் நடத்த வேண்டும் என்கிற புதிய சுபாவம் உனக்குள்ளே வர வேண்டும். பழையவைகள் ஒழிய வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்றால் இதுதான் அர்த்தம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி இவைகள் செய்யக்கூடாது என்று தெரிந்தும் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால், ஆண்டவருடைய கிருபை நிறைவாய் உனக்கு இருக்கிறது என்பதற்காக கர்த்தருக்கு விரோதமான பாவங்களில் நீ தொடர்ந்து செய்யக்கூடாது, நீ தொடர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து வாழக்கூடாது. கர்த்தருக்கு அது வேதனை உண்டாக்கும், கர்த்தருடைய சபைக்கு அது அவமானத்தை கொண்டு வரும், உனக்கு தண்டனையை கொண்டு வரும் என்று ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு அதாவது தண்டனைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மதிக்காமல், உடன்படிக்கையை மதிக்காமல் மற்றும் பாவமான வாழ்க்கையில் தொடர்ந்து செல்வானானால், பாவத்திலே நிலைத்திருப்பானானால், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இது, அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அவருடைய தண்டனை எவ்வளவு கொடிதாயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் இடறுகிறோம், தவறுகிறோம் என்றால் அது இயல்பு, ஆண்டவர் அதை மன்னிப்பார். நம்முடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் திட்டமிட்டு பாவங்களை செய்கிறது, பாவத்திலே தொடர்கிற வாழ்க்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக தண்டிப்பார். அதனால் கிருபையாய் ஆண்டவர் நம்மை மன்னித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தண்டனையும் கோபமும் நம்மேல் வருவதற்கு முன்னமே நாம் தீர்மானம் எடுப்போம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு அருள்வாராக. இந்த செய்தியின் இந்த முதல் பகுதியில் கர்த்தருடைய கிருபை பெற்றிருக்க நாம் என்ன செய்யக்கூடாது என்று ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். 2வது பகுதியில் கர்த்தருடைய கிருபை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை ஒரு 4 விஷயங்களை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபை எங்கள் மீது வைத்து பலவிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கிருபையிலே நாங்கள் இருக்கிறோம், நடக்கிறோம், வாழ்கிறோம். இந்த கிருபையை நாங்கள் வீணாக்கி கொள்ளக்கூடாது, இந்த கிருபையை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. இந்த கிருபை எங்கள் மேல் அதிகமாக இருக்கிறபடியினால் பாவத்தில் தொடரக்கூடாது, பாவமான வாழ்க்கையில் நிலைத்து இருக்கக்கூடாது என்று எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக பயபக்தியோடு வாழ்ந்து கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன்.